என்றால் என்ன என்று நாம் விளங்கிக் கொண்ட பிறகு now we move to studying that great book. இந்த பெரிய புத்தகத்தை நாம் தியானிக்க படிக்க நாம் செல்கிறோம். There are 3 steps in Bible study. வேதத்தை படிப்பதிலே 3 பகுதிகள். Number 1, முதல் படி observation. கவனித்தல். Number 2, இரண்டாவது interpretation. வியாக்கியானம் பண்ணுதல். And number 3, மூன்றாவது application. அதை அப்பியாசித்தல். Step number 1, முதல் படி observation. உற்று நோக்குதல். Step number 2, இரண்டாவது interpretation. வியாக்கியானம் பண்ணுதல். And step number 3, மூன்றாவது படி application. அதை அப்பியாசித்தல். What is observation? உற்று நோக்குதல் என்றால் என்ன அர்த்தம்? We find out what does this passage say. இந்த குறிப்பிட்ட வசன பகுதி என்ன சொல்லுகிறது? What does this passage say? When you find an answer to the question, you have observed it enough. இந்த கேள்விக்கு நீங்கள் விடை கண்டுபிடித்து விட்டீர்களானால் நீங்கள் அதை சரியாய் கவனித்திருக்கிறீர்கள், உற்று நோக்கி இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். And what is interpretation? வியாக்கியானம் என்றால் என்ன அர்த்தம்? What does this passage mean? இந்த அர்த்தம் எதை, இந்த வசன பகுதி என்ன அர்த்தத்தை சொல்லுகிறது? What does this passage mean? இந்த வசன பகுதி என்ன அர்த்தம்? Thirdly, application. மூன்றாவது அப்பியாசித்தல். What does this passage mean to me? இந்த வசன பகுதி எனக்கு என்ன அர்த்தம் கொடுக்கிறது? What does this passage mean to me? இந்த வசன பகுதி எனக்கு என்ன அர்த்தம் சொல்லுகிறது? In other words, how does it apply to me? இன்னொரு வார்த்தையை சொன்னால் இந்த வசன பகுதி எனக்கு எந்த விதத்தில் பொருத்தம்? Very simple steps, but very important. மிக எளிய படிகள் தான், ஆனால் மிக முக்கியமானவைகள். What does this passage say? இந்த வசன பகுதி என்ன சொல்லுகிறது? What does this passage mean? இந்த வசன பகுதியுடைய அர்த்தம் என்ன? What does this passage mean to me? இந்த வசன பகுதி எனக்கு எந்த விதத்தில் பொருந்தும்? In observation, we discover the message. உற்று கவனிப்பதன் மூலமாக செய்தி என்ன என்று கண்டுபிடிக்கிறோம். In interpretation, we digest the message. வியாக்கியானம் பண்ணும்போது அந்த செய்தியை நாம் ஜீரணிக்கிறோம். In application, we demonstrate the message. அதை அப்பியாசிக்கும் போது நாம் ஜீரணித்த செய்தியை செயல்படுத்துகிறோம். One is the discovery of the message. ஒன்று செய்தியை கண்டுபிடித்தல். The other is the digestion of the message. இரண்டாவது செய்தியை ஜீரணித்தல். And the third is the demonstration of the message. மூன்றாவது செய்தியை செயல்படுத்தி காட்டுதல். We usually jump from observation to application. நாம் பொதுவாக நாம் கண்டுபிடித்ததில் இருந்து நேரடியாய் செய்வதற்கு போய்விடுவோம். We skip the middle but very important step called interpretation. ஆனால் மிக முக்கியமான நடுவில் இருக்கிற இந்த வியாக்கியானம் பண்ணுதல், ஜீரணித்தல் என்பதை செய்ய தவறிவிடுகிறோம். Almost all the false doctrines have come up because of our failure to spend enough time in the middle step, the link step, that is interpretation. பொதுவாக அநேக துருபதேசங்கள் என்பது இந்த நடுவே சொல்லப்பட்டிருக்கிற ஜீரணித்தல் இல்லாவிட்டால் அர்த்தம் கண்டுபிடித்தல் என்கிற அந்த பகுதியை நாம் போதுமான நேரம் எடுத்து தியானித்து அறிந்து கொள்வதற்கு நேரம் இருப்பதுதான். If you skip this essential step of interpretation, you are in for trouble. இப்படிப்பட்ட முக்கியமான இந்த வியாக்கியானம் பண்ணுதல் என்ற பகுதியை நாம் செய்ய தவறுவோமானால் நாம் ஒரு பிரச்சனைக்குள்ளே வருவோம். This step of interpretation is called by Paul as rightly dividing the word of truth. இதை இந்த நடுப்பகுதியான வியாக்கியானம் பண்ணுதல் என்கிற இந்த ஒரு குறிப்பை தான், இந்த ஒரு செயலை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய வசனத்தை நிதானமாய் பகுத்தல் என்று சொல்கிறார். Turn with me to 2 Timothy 2nd chapter and verse 15. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். Be diligent to present yourself approved to God, a worker who does not need to be ashamed, rightly dividing the word of truth. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையாய் இருக்கத்தக்கதாக சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாக. The right translation is
rightly cutting the word of truth. சரியான மொழிபெயர்ப்பு என்றால் சத்திய வசனத்தை நிதானமாய் No, no, no. சரியாய் Vetti. பகுத்து No, வெட்டுதல். Rightly cutting the word. That's the meaning. The rightly cutting the word. சத்திய வசனத்தை சரியாய் வெட்டுதல். Why was he speaking like that? ஏன் அவ்விதமாக அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார்? He is using a figurative language. அவர் ஒரு வரைபட வார்த்தையை பயன்படுத்துகிறார். He was a tent maker by profession. அவருடைய தொழில் கூடாரம் நெய்தல். Tents those days were made of skins of animals. அந்த நாட்களிலே கூடாரங்கள் மிருகத்தினுடைய தோல்களினால் செய்யப்பட்டன. And it was done like a patchwork of different pieces of skin put together, like the shamina we have in North India. நம்முடைய வட மாநிலங்களில் இருக்கிற ஷாமியானா என்று சொல்வார்களே, அந்த துணியிலே செய்யப்படுகிற அந்த கூடாரங்களை போல அவர்கள் பல்வேறு வகையான தோல்களை ஒட்டு போட்டு கட்டிக்கொண்டே வருவார்கள். And if the cutting is not proper, the pieces will not fit together properly. அதை சரியான விதத்தில் வெட்டாவிட்டால் அந்த ஒவ்வொரு துண்டும் ஒன்றோடு ஒன்று சரியாய் பின்ன முடியாது. So if you make a wrong cutting, when you want to put them together, each one will drag in different direction. The workman, that is the tent maker, will be ashamed. அவ்விதமாக துண்டு துண்டா இருக்கிற அந்த தோற்கள் சரியான கோணத்தில் வெட்டப்பட்டு சரியான விதத்தில் அதோடு நெய்யப்படவில்லை என்று சொன்னால் கூடாரவாசியானவன் வெட்கப்பட்டு போகத்தக்கதாக அந்த கூடாரம் நிறுத்தப்படும் போது ஒவ்வொரு கோணத்திலும் அது இழுத்து கொண்டு போகும். It says the workman. அங்கே வேலைக்காரன் என்று சொல்கிறார், ஊழியக்காரன் என்று சொல்கிறது. It is workman. It is actually worker. கூலியாள் இல்லாவிட்டால் வேலையாள் என்று சொல்ல வேண்டும். Now it is a skilled worker. திறமை வாய்ந்த வேலையாள். Now we have the same problem. Today we don't have tent makers, but we have tailors. இந்த நாட்களிலே நமக்கு கூடாரம் நெய்வோர் கிடையாது, ஆனால் துணி நெய்வோர் இருக்கிறார்கள். துணி தைத்து கொடுக்கிற டெய்லர்ஸ். You put on your new trousers. புதிய பேண்ட் நீங்கள் தையல் கடையிலிருந்து வாங்கி கொண்டு வந்து போட்டால் You can't fold your legs. காலை மடிக்க முடியாது. If you sit, it will give you all sorts of discomfort. அந்த பேண்டை போட்டு உட்கார்ந்தால் உட்காருவதற்கு கூட முடியாது, எங்கெல்லாம் பிடிக்கும். You go to the tailor. திரும்ப டெய்லர்கிட்ட போகணும். You know what he says? அவன் என்ன சொல்வான்? Sir, something is wrong with the cutting, sir. வெட்டினது சரியா வெட்டவில்லை சார் என்று சொல்வான். He is ashamed. அவன் வெட்கப்படுவான். The tailor is ashamed. அந்த டெய்லர் தையற்காரருக்கு வெட்கம். If the cutting is not proper, the tent maker will be ashamed, the tailor will be ashamed, and the Bible teacher also will be ashamed. இப்படி வெட்டுதல் என்கிறது சரியான விதத்தில் செய்யப்படவில்லை என்று சொன்னால் கூடாரம் நெய்வோர் மட்டுமல்ல, தையற்காரர், தேவனுடைய வசனத்தை போதிக்கிறவரும் வெட்கப்பட வேண்டியது இருக்கும். So right interpretation will lead to right application. Wrong interpretation will lead to wrong application. சரியான வியாக்கியானம் செய்யப்படும் போது சரியான அபியாசம் இருக்கும். சரியான அபியாசம் வியாக்கியானம் செய்யப்படவில்லை என்று சொன்னால் தவறான அபியாசம் இருக்கும். If you apply any biblical truth without proper interpretation, today and tomorrow, both before men and God, you will be ashamed. இன்றைக்கு நாம் தேவ வசனத்தை சரியான விதத்தில் பகுத்து இல்லாவிட்டால் வெட்டி நாம் அதை ஜீரணிக்காமல் நாம் அபியாசிப்போமானால் நாம் நாளை தினத்தில் மனிதருக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் வெட்கப்படுவர்களாய் காணப்படுவோம். I will give a simple example, but very delicate example. Nobody should be upset, but it is an example. ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்ல விரும்புகிறேன். இது ஒருவேளை கொஞ்சம் நுண்ணியமானது, இதை கேட்டு நீங்கள் யாரும் இடர்லையோட வேண்டாம். 15 years ago or 20 years ago, my sister-in-law took 5 college girls for water baptism to a very senior pastor in Madras. 15 ஆண்டுகளுக்கு முன்னதாக என்னுடைய சகோதரனுடைய துணைவியார் 5 கல்லூரி படிக்கும் மாணவியர்களை சென்னை பட்டணத்திலே ஒரு முதிர்ந்த தேவ ஊழியரிடத்தில் ஞானஸ்நானத்திற்காக கொண்டு போனார்கள். The pastor said, I can baptize these 3 girls, but the other 2 girls I cannot. அவர் சொன்னார், போதகர், இந்த 5 பேர் கொண்டு வந்திருக்கிறீர்கள், இதிலே இந்த குறிப்பிட்ட 3 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்க முடியும், மற்ற 2 பேருக்கு கொடுக்க முடியாது என்று சொன்னார். Because the 3 girls are wearing studs, no problem. The other 2 are wearing rings, so problem. இந்த 5 பேர்ல 3 பேர் இந்த கம்மல் தோடு போட்டு இருக்கிறார்கள், ஆனால் அடுத்த 2 பேர் தொங்கட்டான் போட்டு இருக்கிறார்கள், ஆகவே இவளுக்கு நான் கொடுக்க முடியாது என்று சொன்னார். So if you want me to baptize, you ask
the two girls with the rings to remove. The girls with stud, no problem. அவர் சொன்னார், இந்த 3 பேர் கம்மல் போட்டு இருக்கிறவர்களுக்கு நான் கொடுக்கிறேன், அடுத்த 2 பேருக்கு கொடுக்க வேண்டாம், அவர்கள் அந்த தொங்கட்டான இல்லாவிட்டால் வளையத்தை எடுக்க வேண்டும் என்று சொன்னார். The girls with studs, they were a majority. அந்த கம்மல் போட்டிருந்தவர்கள் கூடுதல் எண்ணிக்கை, 1 கூடுதல். So they kept on bothering, hey, don't worry, கலத்துக்கு பாப்பற போட்டுறலாம், just remove. Why not? They were just pestering the other 2 friends. ஆகவே இந்த 3 பேர் அந்த 2 பிள்ளைகளை பார்த்து உன்னுடைய அந்த வளையத்தை கழட்டி விடு, பிறகு போட்டுக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். But my sister-in-law is very smart. ஆனால் என்னுடைய சகோதரனுடைய துணைவியார் மிகுந்த she told the pastor, போதகரை பார்த்து சொன்னார், pastor, what's the difference between a ear stud and a ear ring? கம்மலுக்கும் வளையத்திற்கு என்ன வித்தியாசம் என்று கேட்டார். If your doctrine is on that, I'm sorry, I'll take them to another pastor. உங்களுடைய உபதேசம் இந்த கம்மல் வளையம் என்பதை சார்ந்து இருக்குமானால் வேறொரு போதகரிடத்தில் நான் கொண்டு போய் ஞானஸ்நானம் கொடுத்து விடுவேன். After 5 years, ஆனால் 5 ஆண்டு கழித்து in the same church, whether it is stud or ring or dolak, you will be baptized. அதே சபையிலே இன்றைக்கு கம்மல் இருந்தாலும் வளையம் இருந்தாலும் தொங்கட்டான் இருந்தாலும் யாருக்கு வேண்டுமானாலும் ஞானஸ்நானம் கொடுக்கலாம். Because if you put some emphasis on that, people won't come to you for baptism, they will go to another church. ஏனென்றால் இப்பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆபரணத்தின் அடிப்படையிலே சில நிபந்தனைகளை போடும்போது ஜனங்கள் வேறொரு சபைக்கு போய் விடுகிறார்கள். ஆகவே அதை இப்பொழுது விட்டு விடலாம். And there is another very senior Pentecostal church in India. இந்தியாவிலே இன்னொரு முக்கியமான ஒரு பெந்தேகோஸ்தே சபை உண்டு. They said, with jewels, no baptism and no bread breaking. நகை போட்டிருந்தால் ஞானஸ்நானம் கிடையாது, அப்பம் பிட்கிறதிலும் பங்கு பெறக்கூடாது. But some of their American missionaries came to the church. ஆனால் அந்த சபையைச் சேர்ந்த அமெரிக்க மிஷனரிகள் இந்தியாவுக்கு வந்தார்கள். They all had rings. அவர்கள் கையிலே மோதிரம் போட்டு இருந்தார்கள். They didn't know what to do. ஆனால் என்ன செய்வது அவர்களுக்கு தெரியவில்லை. So they came to a compromise. ஆகவே ஒரு நிலைமைக்கு வந்தார்கள், ஒத்துக்கொண்டார்கள். During baptism remove, after baptism replace. ஞானஸ்நானம் எடுக்கும் போது கலட்டி விட வேண்டும், ஞானஸ்நானம் எடுத்த பிறகு போட்டுக் கொள்ளலாம். During marriage, no jewels. After marriage, any amount of jewels. கல்யாணத்தின் போது நகை போடக்கூடாது, கல்யாணம் ஆன பிறகு நகை போட்டுக் கொள்ளலாம். If you want jewels, we will not bless the jewels. Ask another pastor bless the jewels, but we will bless the couple. உங்களுக்கு நகை போட்டுதான் கல்யாணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நகை நான் ஆசீர்வதித்து தொட்டு கொடுக்க மாட்டேன், ஆனால் இன்னொரு போதகர் கொடுக்கலாம். நாங்கள் நகை போட்ட தம்பதியரை ஆசீர்வதிக்கிறோம். See, you are getting into complications. இது பல்வேறு வகையான குழப்பங்கள், அவர்களுக்கு பிரச்சனைகள். See, you are ashamed. இதிலே ஒரு வெட்கம். See, step by step you are coming down. ஒவ்வொரு நிலையிலும் படிப்படியாய் கீழே இறக்கம். Lot of changes are being made. பல திருத்தங்கள் அதிலே செய்யப்படுகின்றன. What is the whole problem? பிரச்சனை என்ன? அதிலே the important step of interpretation is not properly handled. அங்கே இந்த வியாக்கியானம் என்பது சரியாய் பகுத்தல் என்பது அங்கே சரிவர செய்யப்படவில்லை. Not only this, இது மட்டுமல்ல, I challenge you. நான் சவாலிட்டு சொல்ல முடியும். 101 doctrines that we are practicing, wherever the interpretation is not proper, it shall be shaken. 100க்கும் அதிகமான சில உபதேசங்கள் போதிக்கப்படுகின்றன. ஆனால் அவைகள் சரியான விதத்தில் அது ஜீரணிக்கப்படாமல், பகுக்கப்படாமல், நிதானிக்கப்படாமல் இருப்பதினாலே அநேக துருபதேசங்கள் It will be shaken. அது அசைக்கப்படும். See, that's very important. Already so much is shaken, and the remaining things which can be shaken will be shaken, so that cannot be shaken alone shall remain. ஏற்கனவே அநேகம் அசைக்கப்பட்டு விட்டன. ஆகவே இனி அசைக்கப்பட்டு கொண்டிருக்கிற மீதியானவைகளும் அசைக்கப்பட்டு அசைவில்லாதவர்கள் உறுதியாய் நிலைவரப்படத்தக்கதாக அவைகள் எல்லாம் விழுந்து விடுகிற நாள் சமீபமாய் இருக்கிறது. Now what are we trying to say here? இதில் நாம் என்ன சொல்ல விரும்புகிறோம்? Interpretation is the most important step before studying the Bible and applying the Bible. வேதத்தை படித்து அபியாசிப்பதற்கு இடையே இந்த வியாக்கியானம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. Otherwise we will be put to shame not only before God but also before man. இந்த வியாக்கியானம் பண்ணுதலை குறித்து நாம் சரிவர தெளிவோடு நாம் செயல்படாவிட்டால் மனிதருக்கு முன்பாக மட்டுமல்ல தேவனுக்கு முன்பாக நாம் வெட்கப்பட வேண்டும். Having said all that, இதையெல்லாம் நான் சொன்ன பிறகு, is interpretation so easy? இந்த வேத வியாக்கியானம் என்பது அவ்வளவு சுலபமா? It is very difficult. அது மிக மிக கடினமானது. Because the Bible is a very ancient book. ஏனென்றால் வேதம் மிக மிக பழமையான ஒரு புத்தகம். The first book of the Old Testament was written
1,400 years before Christ. இந்த வேதத்தின் முதல் புத்தகமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்னதாக 1400 வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட புத்தகம். And if we accept book of Revelation as the last book of the New Testament, that was written 90 years after Christ. இந்த வேத புத்தகத்தின் கடைசி புத்தகமான வெளிப்படுத்தல் புத்தகம் தான் கடைசியா எழுதப்பட்ட ஒரு புத்தகம் என்று நாம் எண்ணுவோமையானால் அந்த புத்தகம் எழுதப்பட்டது இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு 90 ஆண்டுகள் கழித்து. Now if you add the 2000 years in between for these two figures, இந்த இரண்டுக்கும் இடையே இருக்கிற 2000 ஆண்டுகளை நாம் சேர்த்துக் கொண்டால் some of the books in the Bible were written 3,400 years ago. சில புத்தகங்கள் வேதத்தில் 3400 வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டது. And the latest book was written 1900 years ago. கடைசியா எழுதப்பட்ட ஒரு புத்தகம் அது 1900 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டது. I want you to do lot of imagination. இதை நீங்கள் அதிகமாய் கற்பனை செய்து பாருங்கள். Some books written 3,400 years before. சில புத்தகங்கள் 3400 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டது. And the latest books 1900 years ago. கடைசியா எழுதப்பட்ட புத்தகம் 1900 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டது. Roughly on the average, between the readers and the time of writing, there are at least 3 millennia of span. இந்த புத்தகத்தை எழுதினதற்கும் இப்பொழுது வாசித்துக் கொண்டிருக்கிற நமக்கும் இடையே 30-100 ஆண்டுகள் ஓடிவிட்டது. 3,000 years is not a small period. 3000 ஆண்டு என்பது சாதாரணமான ஒரு காலம் கிடையாது. Books written 100 years ago, some of the language you cannot read. 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி சில எழுதப்பட்ட புத்தகங்கள் உண்டு, அந்த புத்தகத்தினுடைய மொழி நடை இன்றைக்கு சரியாய் விளங்குவதில்லை. Now we have a book in our hand which is on the average 3,000 years old. நம்முடைய கையில் இருக்கிற இந்த வேத புத்தகம் ஏறத்தாழ சரியாக 3000 ஆண்டுகள் கழித்த ஒரு புத்தகம். Now we are going to study something about this gap. இந்த பெரிய பிளவை குறித்து நாம் படிக்க போகிறோம். And when we understand that gap properly, interpretation is going to become easier and easier. இந்த பிளவு, இந்த இடைப்பட்ட காலத்தை சரியாய் விளங்கிக் கொள்வோமேயானால் நாம் இதை வியாக்கியானம் பண்ணுவதும் சுலபமாகிவிடும். There are at least 6 gaps we can think of between the time the Bible was written and the time which the Bible is studied now. இந்த வேதம் எழுதப்பட்ட அந்த காலத்திற்கும் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிற இந்த காலத்திற்கும் இடைப்பட்ட இந்த 6 வித்தியாசமான காலத்தை இல்லாவிட்டால் பிளவை நாம் விளங்கிக் கொள்வோமானால் நாம் இதை வியாக்கியானம் பண்ணுவதும் சுலபமாகும். Which we will take up in session 2. இரண்டாவது பகுதி படிப்பிலே நாம் இதை தியானிக்க போகிறோம். நன்றி. அவர் ஒருவரே எல்லா துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரராய் இருக்கிறபடினாலே நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய தேவாதி தேவனை, நம்முடைய கர்த்தாதி கர்த்தாவை நாம் ஸ்தோத்திரித்து நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Let's all sing, let us all open our mouth and let's start praising our God, for he is good and his mercy endureth forever. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகையால் இந்த வேளையிலே நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம், இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Let's give our praises and thanksgiving unto God. Hallelujah. Let's worship our Lord Jesus Christ. Hallelujah. 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 Jesus, we praise you. Hallelujah. 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 Let us exalt the name of our God. Let us lift up the name of our God. Hallelujah. He is almighty. He is all powerful. Hallelujah. We praise you, Lord. He is the Lord who delivered the Israelites. There are 3 steps in Bible study. வேதத்தை படிப்பதில் 3 படிகள் உண்டு. Number 1, observation. 1 கவனித்தல். Number 2, interpretation. 2வது வியாக்கியானம் பண்ணுதல். And number 3, application. 3வது அப்பியாசித்தல். And we considered in the last session that we should not rush into application straight away from this step of observation without spending enough of time in the process of interpretation. போதுமான காலம் வியாக்கியானம் பண்ணுகிற அந்த காரியத்தை நாம் செய்யாதபடி ஆரம்பத்தில் கவனித்தவுடனே அப்பியாசத்திற்கு நாம் ஓடிவிடக்கூடாது என்பதை இந்த காலையில் தியானித்தோம். And we also stated that interpretation of the Bible is not that easy because the Bible is a very, very ancient book. வேதாகமும் மிக மிக பழமையான புத்தகமாக இருப்பதினால் இதை வியாக்கியானம் பண்ணுவது அவ்வளவு சுலபமானது அல்ல என்றும் நாம் கவனித்தோம். And we have found that there is a gap of as much as 3,000 years, 3 millennia
between the time the Bible was written and the time that the Bible is meditated today. வேதம் எழுதப்பட்ட காலத்திலிருந்து இந்த நாளில் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு இடைப்பட்ட காலமானது ஏறத்தாழ 30-100 ஆண்டுகள் 3000 ஆண்டுகள் நீண்ட இடைவெளி இருக்கிறது. And because of these 3 millennia of years of difference between the time of writing and the time of studying, there are several gaps that we need to look into for proper interpretation, but we will confine ourselves to 6 of them this morning. வேதம் எழுதப்பட்ட காலத்திற்கும் இப்பொழுது நாம் தியானித்து அபியாசிக்கிற இந்த காலத்திற்கும் இடைப்பட்டு ஏறத்தாழ் 30-100 ஆண்டுகள் 3000 ஆண்டுகள் கடந்து சென்றிருப்பதினாலே இடைப்பட்ட காலம் பல்வேறு பகுதிகளாக நாம் தியானிக்கலாம். ஆனால் நம்முடைய வசதிக்கு ஏற்றபடி இந்த நாளில் 6 வித்தியாசமான அந்த பகுப்புகளை நாம் பார்க்க போகிறோம். Gap number 1 is time gap. முதல் இடைவெளி காலத்தின் இடைவெளி. It can be more technically called a chronological gap. இதை சரியாக சொல்லக்கூடுமானால் இதை வரிசை கால கிரமத்தினுடைய இடைவெளி. I will give a simple example. எடுத்துக்காட்டு ஒன்று. Your grandfather's letter to your grandmother cannot be properly and fully understood by you today. Your grandfather's letter to your grandmother cannot be fully understood by you today. உங்களுடைய தாத்தாவுடைய கடிதம் உங்களுடைய பாட்டிக்கு எழுதப்பட்டதை நீங்கள் இன்றைக்கு சரியாய் விளங்கிக் கொள்ள முடியாது. The matter may be there, but you will find it difficult to understand because they lived 2 generations before you. அவர்கள் எழுதின கடிதம் இன்றைக்கு இருக்கலாம், ஆனால் அவர்கள் நமக்கு ஏறத்தாழ 2 தலைமுறை முன்பாக வாழ்ந்தபடியினால் அந்த எழுத்துக்களை நாம் விளங்கிக் கொள்ள முடியாது கருத்தை. The second gap we can think of is the space gap. இரண்டாவது இடைவெளி இடத்தை குறித்த இடைவெளி, which we can call geographical gap. அது பூலோக ரீதியான இட அமைப்பினுடைய இடைவெளி. The Bible is written about and to a group of people who lived in the Middle East. இந்த வேதாகமம் எழுதப்பட்டது மத்திய தரைக்கடல் நாடுகள் என்று சொல்லுகிற அந்த பூலோக இடத்தை சேர்ந்த இடத்து மக்களுக்கு எழுதப்பட்டது. And those in and around Egypt. எகிப்தை சுற்றி வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு. And the southern Mediterranean nations. மத்திய தரைக்கடல் நாடுகளின் தென்பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு. Today if you want to fit it in your political map, it is the space or the area between Iraq to Rome. இன்றைய நவீன கால உலகத்தினுடைய பூலோக அமைப்பின்படி பார்த்தால் ஈராக்கிற்கும் ரோமாபுரிக்கும் இடைப்பட்ட இடத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள். But we, the readers of this particular book, we live thousands and thousands of miles away from that group which was associated with the Bible writing. இந்த வேதாகம் எழுதப்பட்ட பூலோக இடத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை விட நாம் இப்பொழுது ஏறத்தாழ பல்லாயிரம் மைல்கள் தள்ளி வேறொரு இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Now the third gap we can think about, மூன்றாவது இடைவெளி language gap. மொழி இடைவெளி. It can also be called as linguistic gap. இன்னொரு வார்த்தையில சொன்னால் பாஷை பேசுகிற மொழியில் உள்ள இடைவெளி. The Bible was written in 3 languages. வேதாகமம் 3 மொழிகளில் பிரதானமாக எழுதப்பட்டது. Hebrew, எபிரேய மொழி, கிரேக்க மொழி, and also Aramaic. அரேமிய மொழி அதிலும் எழுதப்பட்டிருக்கிறது. Hebrew, Greek and Aramaic. எபிரேய மொழி, கிரேக்க மொழி, அரேமிய மொழி. There is something funny about Hebrew and Aramaic. இந்த எபிரேய மொழியும் அரேமிய மொழியை குறித்து ஒரு வேடிக்கையான காரியம். You must read it from right to left, not left to right. அந்த மொழியை வாசிக்க வேண்டுமானால் இடதுபுறத்திலிருந்து வலதுபுறம் வாசிக்க கூடாது, வலதுபுறத்திலிருந்து இடதுபுறம் வாசிக்க வேண்டும். And in all the 3 languages, இந்த 3 மொழிகளிலும் there is no space between 2 words. It is all written continuously. By the sense you should separate them. 2 வார்த்தைகளுக்கு இடையே ஒரு இடைவெளி கிடையாது. அது தொடர்ந்தேர்ச்சியாய் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் சொல்லப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் அதை பகுத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. Suppose you write, I started at 5 o'clock yesterday morning, but there was a problem in the bus stand because there was a band. But anyway, I managed to come here on arrival here. They were very fussy about registration, etc. Put all these things without a gap and then try to read it again. நான் நேற்று ராத்திரி மிக இரவில் பிரயாணப்பட்டு அதிக காலம் 5 மணிக்கு வந்தேன். காலை வந்தவுடனே இங்கே பதிவு செய்வதை குறித்து பெரிய காரியம் பண்ணி கொண்டார்கள், எங்களுக்கு வருத்தமா இருந்தது என்று நெடுகவே சொல்லிக்கொண்டே போனால் அதற்கு முடிவே இருக்காது. No, you write all that without a gap and then try to read it again. அதை நீங்கள் எந்த விதமான இடைவெளி இல்லாமல் எழுதிவிட்டு நீங்கள் வாசித்து பார்த்தால் உங்களுக்கு என்ன என்று விளங்கும். Many words can be wrongly coupled and still a possible meaning can be rendered. அநேக சொற்கள் தவறாக இணைக்கப்பட்டு ஆனால் சரியான கருத்துக்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம்.
Why God chose those three languages, that's not for us to ask, but He in His sovereign wisdom, He has chosen those three languages. ஏன் தேவன் இப்படிப்பட்ட மூன்று மொழிகளை தெரிந்து கொண்டார் என்று நாம் கேள்வி கேட்க நமக்கு முடியாது. அவர் தம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி அந்த மூன்று மொழிகளில் எழுத சித்தம் கொண்டார். But these peculiarities are not available in Tamil or English or Hindi. இந்த வித்தியாசமான வினோதமான மொழி நடை தமிழிலோ இந்தியிலோ ஆங்கிலத்திலோ கிடையாது. Not only that, printing was of a very latest invention. Everything from the scroll was hand copied by a group of people called scribes. இந்த வேதாகமம் அச்சிடப்பட்டது அச்சு என்று சொல்கிற யந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது தான். அது சமீப காலத்தின் கண்டுபிடிப்புகள். ஆனால் இந்த வேதாகமமானது தோற்சுருளில் எழுதப்பட்டு வேத பாரகர் என்று சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மக்கள் கூட்டத்தால் கையாக எழுதப்பட்டவைகள். Today, with offset printing and computer typesetting, you know how many mistakes are there, especially in Christian religious magazines. இந்த நாட்களிலே இந்த ஆப்செட் என்று சொல்லுகிற யந்திர அச்சடிப்பு யந்திரம் இருக்கிறது. அதே நேரத்தில் அச்சு கோர்ப்பதற்கு எழுத்துக்கள் என்ற காலம் கடந்து இப்பொழுது கம்ப்யூட்டர் அச்சு கோர்க்கிற ஒரு பாரம்பரியம் வந்திருக்கிறது. இவையெல்லாம் நவீன வசதிகள் இருந்தாலும் குறிப்பாக இந்த நாட்களில் கிறிஸ்தவ இலக்கியத்தில் எத்தனையோ பிழைகள், அச்சு பிழைகள் ஏராளம் உண்டு. You take one newspaper called The Hindu, 24 pages, you can't find 2.5 mistakes, spelling mistakes in it. இந்த நாளிலே அன்றாடம் வெளியிடப்படுகிற இந்து என்று சொல்கிற ஆங்கில நாளேடை நீங்கள் எடுத்து 24 பக்கங்கள் இருக்கிறது. அதை ஒரு இல்லாவிட்டால் 2 பிழைகள் கண்டுபிடிப்பதே கடினம். But you take the Christian magazine, in 2 pages you can find 24 mistakes. ஆனால் கிறிஸ்தவ மாதாந்திர இதழ்கள் என்று சொல்லி எடுத்துக்கொண்டால் 2 பக்கத்தில் 24 அச்சு எழுத்து பிழைகள் வாசிக்கலாம். There is a big worship songbook, Tamil worship songbook in South India, in Tamil Nadu. You cannot, I challenge you, you cannot find a single page without a mistake. நான் தமிழகத்திலே அது தென் பகுதிகளிலே அதிகமாய் பயன்படுத்தப்படுகிற ஒரு ஆராதனை பாடல் புத்தகம் உண்டு. ஆனால் அந்த பாடல் புத்தகத்திலே ஒரு பிழையில்லாத பக்கம் கண்டுபிடிப்பது கடினம். Impossible. அது மிக மிக கடினம். I one day tried and I miserably failed. ஒரு நாள் எப்படியாவது பிழையில்லாத பக்கம் இருக்கிறதா என்று முயற்சித்து எனக்கு கடைசியில் கிடைத்தது தோல்வி. It's the difference between the Hindu paper and the Christian magazine. இந்து என்று சொல்லுகிற பத்திரிகை நாளேட்டிற்கும் கிறிஸ்தவ மாதாந்திர பத்திரிகைக்கும் இடையே வித்தியாசம். So to what extent we are backsliding, that all I will deal little later. எந்த அளவுக்கு நாம் பின்வாங்கி இருக்கிறோம் என்பதை பின்னால் சொல்லுகிறேன். But now just for the comparison. ஆனால் ஒப்புமைக்காக இவைகளை சொல்லுகிறேன். So those days, without proper education and proper schooling or college studies, the scribes, by way of experience and with a little bit of know-how, they had to keep on copying. So what we call copyist errors have very obviously crept in. ஆகவே அந்த நாட்டிலே மிக மிக முன்னேற்றமான வேத பள்ளி வசதிகளோ இல்லாவிட்டால் கல்லூரி வசதிகளோ இப்படிப்பட்ட நவீன சாதனங்களோ இல்லாத ஒரு சூழ்நிலையிலே தங்களால் இயன்ற தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சில கிருபைகளை வைத்து அவர்கள் பிரதி எடுத்தார்கள். ஆகவே பிரதி எடுப்பதிலே சில தவறுகள் நேர்ந்திருக்கிற வாய்ப்புகள் உண்டு. Original to copy, copy to copy, copy to copy to copy, copy to copy, copy to copy. So as it goes on, one over the other, the errors are transmitted and sometimes the errors accumulate. முதலாவது எழுதப்பட்ட மூல புத்தகத்திலிருந்து பிரதி எடுத்து, பிரதியிலிருந்து பிரதி எடுத்து, பிரதியிலிருந்து பிரதி எடுத்து என்று சொல்லி இப்படி பிரதி எடுக்கும் போது ஏற்படுகிற தவறுகள், சொற்றொடர் பிழைகள் இருக்கலாம். The fourth gap we need to think about. நான்காவது இடைவெளி நாம் சிந்திக்க கூடியது writing gap. எழுதுவதில் உள்ள இடைவெளி or a literary gap. இல்லாவிட்டால் எழுதுவதில் இருக்கிற இலக்கிய நடை இடைவெளி. The style and the form in which the biblical writers wrote in their times and that which we adopt, they are very different. வேதாகம காலத்தில், வேதம் எழுதப்பட்ட காலத்தில் எழுதினவருடைய பின்னணி, அவருடைய பாரம்பரியம், அவருடைய நடை எல்லாம் இன்றைக்கு நம்முடைய காலத்துக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது பெரிய வித்தியாசம். Now today what we want to say, we say straight. We don't say in terms of parables or proverbs. நாம் இன்றைக்கு ஏதாவது சொல்ல விரும்பினால் நேரடியாக முகத்தில் அடித்தார் போல் சொல்லிவிடுகிறோம். ஆனால் ஓமையாக, ஓமானமாக நாம் சொல்வதில்லை. Lot of Bible language was parabolic. அநேக வேதாகம எழுத்துக்கள்லாம் ஓமைகளாக சொல்லப்பட்டிருக்கின்றன. Or the language style was proverbial. இல்லாவிட்டால் பழமையான மொழி நடைகள். இல்லாவிட்டால் I will give an example. எடுத்து
காட்டு. Today nobody says he is the door. Today nobody says he is the door. அவர் கதவு என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். He will come and bang you like a door. என்னை போய் கதவு என்று சொல்லுகிறாய் என்று நம்முடைய முதுகிலே அடிப்பார். கதவை சாத்துவது போல் சாத்துவார். You know what is he? He is not a door. ஏனென்றால் அவர் கதவு கிடையாது. What is he? அவர் யார்? He is a proper channel. அவர்தான் என்ன சொல்றது, நேர் முறையான வழி. So that man is sitting there, he is near the chiffonier, so he tells you, I am the proper channel, I am not the door, I am the proper channel. அவர் தலைமை பொறியாளர் அலுவலகத்தின் முன் வாசம் அறையிலே உட்கார்ந்து இருக்கிறார். அவர் கதவு கிடையாது, ஆனால் அவர்தான் முறைப்படியாக அணுகப்பட வேண்டிய நபர். அவர் மூலமாய் நாம் போக வேண்டும். But in the Bible times he will say, I am the door. ஆனால் வேதாகம காலத்தில் அவர் சொல்கிறார், நானே கதவு. I am the proper channel. You want to come to the Father, go through the proper channel. நீ பிதாவிடத்தில் வர வேண்டுமானால் நீ கதவாகி என் வழியாய், இல்லாவிட்டால் என் மூலமாய் நீ போக வேண்டும் என்று சொல்கிறார். I will give a Tamil example, then you will understand. தமிழில் எடுத்துக்காட்டு ஒன்று சொல்கிறேன், விளங்கிக் In கொள்ளுங்கள். Tamil we have a proverb, உப்பிட்டவரே உள்ளளவு நினை. தமிழிலே ஒரு பழமொழி உண்டு, உப்பிட்டவரை உள்ளளவை நினை. You cannot translate it in English, say, never forget the one who gave you salt. அதை ஆங்கிலத்தில் அப்படி சொல்ல முடியாது, உப்பிட்டவரை உள்ளளவு நினை என்று. But many of our Indian, especially Tamil Nadu magazines are translated from Tamil to English. ஆனால் அநேக நம்முடைய கிறிஸ்தவ பத்திரிகையிலே அதிகமானவைகள் தமிழ்நாட்டிலே அதுவும் தமிழில் எழுதப்பட்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படுகிறது. So in my one English magazine it was like that, never forget the one who gave you salt. ஒரு ஆங்கில கிறிஸ்தவ பத்திரிகையிலே உப்பிட்டவரை உள்ளளவும் நினை, மறந்து போகாதே என்று எழுதி இருக்கிறது. The Englishman will be wondering, அதை வாசிக்கிற ஆங்கிலேய மனிதர் யோசிப்பார், never forget the one who gave you salt. உப்பு கொடுத்தவரை ஒருபோதும் மறவாதே. That is a Tamil culture. அது தமிழில் இருக்கிற ஒரு பழமொழி, அது பாரம்பரியம். In Tamil Nadu, after the banana leaf is spread before, தமிழ்நாட்டிலே ஆகாரம் சாப்பிட உட்கார்ந்த பிறகு வாழை இலை போடுவார்கள். the first item that will be served according to Tamil culture is a pinch of salt. தமிழ் கலாச்சாரத்தின்படி அந்த விருந்தினருக்கு முதலாவது பரிமாறப்பட வேண்டியது உப்பு. So that salt represents the entire meal. அந்த உப்பு என்பது அந்த முழு விருந்தையும் குறிக்கிற ஒன்று. So upittavare means the one who fed you. இந்த உப்பிட்டவரை என்று சொன்னால் உனக்கு ஆகாரம் கொடுத்து போஷித்தவர்களை. In England nobody puts salt to you, you have to take the salt cellar and you have to share. So don't forget means you should not forget yourself. இங்கிலாந்து நாட்டிலே யாரும் அப்படி இலை போட்டு இல்ல உப்பு வைத்து உங்களை போஷிக்க கிட மாட்டார்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆகாரத்துக்கு உப்பு தேவைப்பட்டால் உப்பு பெட்டி எடுத்து நீங்கள் உப்பு போட்டுக்கிட வேண்டும். This is between one Tamil Nadu and one North Indian state. This century, this much a problem and conflict. இந்த ஒரு பிரச்சனை ஒரு நூற்றாண்டுக்குள்ளே, இந்த கால வரம்புக்குள்ளேயே ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பகுதிக்கும் இன்னொரு பகுதிக்குள்ள வித்தியாசம். Think of the difference in writing between what was done 3000 years ago in a different land thousands of miles ago and what we are trying to interpret and study today. ஆனால் இதை நீங்கள் யோசித்து பாருங்கள், வேதாகமம் என்பது 3000 ஆண்டுகளுக்கு முன்னதாக நாம் இருக்கிற இடத்தை விட்டு பல்லாயிரக்கணக்கான மைல் தூரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த வித்தியாசமான ஜனக்கூட்டத்தினுடைய கலாச்சாரத்துக்கு எழுதப்பட்டது. அதை நாம் இப்பொழுது நம்முடைய நிலைக்கு வியாக்கியானம் பண்ணுவது எவ்வளவு கடினம். The fifth gap we can think about is a spiritual gap. ஐந்தாவது இடைவெளி ஆவிக்குரிய இடைவெளி. We can also call it a supernatural gap. இன்னொன்று, அதை வேறு விதமாய் சொல்லுமானால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு இடைவெளி. The Bible is a puzzle. இந்த வேதாகமம் என்பது ஒரு பசில். Is it a divine book? இது ஒரு தெய்வீகமான புத்தகமா? Yeah, it is a divine book. ஆம், இது தெய்வீகமான புத்தகம். Is it a human book? இது மனுஷீகமான புத்தகமா? Yes, it is a human. ஆமாம், இது மனுஷீகமான ஒரு புத்தகம். Human authors wrote by the divine initiative. இந்த மனுஷ எழுத்தாளர்கள் தெய்வீக உந்துதலினால் எழுதினார்கள். That is good, but that is a conflict. இது நல்லதுதான், ஆனால் இதுல ஒரு முரண்பாடு இருக்கிறது. No other book in the world has got this divine and the human aspects in that combination. உலகத்தில் எந்த ஒரு புத்தகத்திற்கும் இந்த தெய்வீகம் மனுஷீகம் இணைந்த ஒரு செயல்பாட்டு எழுத்து வடிவம் கிடையாது. But if you take a science book or a history book, ஆனால் ஒரு விஞ்ஞான புத்தகமோ ஒரு சரித்திர புத்தகத்தை எடுத்துக்கொண்டால், by understanding the author alone
you can interpret because it is purely a human book. இந்த புத்தகத்தை எழுதின நபர் யார் என்று நாம் கண்டுபிடித்து அவரை நாம் விளங்கிக் கொண்டால் அவர் என்ன எழுதியிருப்பார் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். ஏனென்றால் இது மனுஷிகமான ஒரு But புத்தகம். in the Bible, in some pages, the divine aspect is dominant, and in certain aspects, the human aspect is dominant, but nothing is dead out or moved out. There are combinations of different proportions, and that introduces a conflict in interpretation. ஆனால் வேத புத்தகத்தின் அடிப்படையில் வேத புத்தகத்தை ஆராய்ந்து படிக்குங்கள் வேத புத்தகத்தின் ஒரு சிகித பகுதிகளிலே தெய்வீகம் என்பது அதிகமாய் மேலோங்கி இருக்கும், இன்னொரு பகுதியிலே மனுஷிகம் என்பது மேலோங்கி இருக்கும். ஆனால் சில ஒட்டுமொத்தமாய் கவனிக்கும் போது இந்த தெய்வீகமும் மனுஷமும் இரண்டார கலந்து ஒன்றை வெளியே தள்ளிவிடவோ ஒன்றை உள்ளடக்கிக் கொள்ளவோ இல்லாமல் இரண்டும் சேர்ந்து இருப்பது ஒரு முரண்பாடான ஒரு சூழ்நிலை. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு இடைவெளி இருக்கிறதை நாம் மறக்க முடியாது. The sixth gap we can think about. ஆறாவது இடைவெளி, It is a customs gap or it is a cultural gap. பழக்க வழக்கங்கள் பாரம்பரியத்தினுடைய இடைவெளி. The cultures and customs speak about what people think, what people speak, how they articulate their feelings and what they do. That's what the culture is all about. இந்த கலாச்சாரம் என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் எப்படி நினைக்கிறார்கள், எப்படிப்பட்ட வாழ்க்கை முறை நடத்துகிறார்கள், தாங்கள் பேசுவதற்கு எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் என்கிற ஒரு வித்தியாசம். The customs and cultures of people in Bible times perhaps are totally different from our cultures and our customs. நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய கலாச்சாரத்திற்கும் வேதாகம காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுடைய கலாச்சாரத்திற்கும் ஒரு ஒட்டுமொத்தமான வித்தியாசமான முரண்பாடு இருக்கிறது. Going into the Bible is very similar to entering into a foreign country. இந்த வேதாகமத்தை படிக்க நாம் நுழைகிறோமே அதுவே ஒரு வெளிநாட்டு பயணம் துவங்குவது போன்ற ஒரு அனுபவம் தான். If you don't remember that, you get into a lot of troubles. நாம் இதை சரியாய் விளங்கிக் கொள்ளாவிட்டால் பல பிரச்சனைக்குள்ளே வருவோம். A small example. ஒரு எடுத்துக்காட்டு, In India, the traffic rule is keep left. இந்தியாவிலே போக்குவரத்து வசதியினுடைய சட்டம் என்னவென்றால் இடதுபுறமாய் ஓட்டி கொண்டு போக வேண்டும். But in Gulf countries, keep right. ஆனால் அரபு நாடுகளிலே வலதுபுறமாய் ஓட்ட வேண்டும். In India, the drivers sit on the right side of the car. இந்திய தேசத்திலே ஓடுகிற காரிலே ஓட்டுநர்கள் உட்காருவது வலதுபுறமாக. And in Gulf nations, they sit on the left. ஆனால் அரபு நாடுகளிலே இடதுபுறம் உட்கார்ப்பார்கள். First day in any Gulf nation will be miserable for you. முதல் நாள் ஒரு அரபு நாடுக்குள்ளே நுழைந்த முதல் நாள் கொஞ்சம் பார்க்க கஷ்டமா இருக்கும். Every minute you will go through a mental accident. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அந்த நம்முடைய மனதிலே ஒரு ஆக்சிடென்ட் சந்திக்கிறது போல உணர்வு இருக்கும். Because the fellow will be taking right, will say, hey, go left. No, this is not India. We are now in. ஒரு கார்ல ஏறின உடனே அவர் வலதுபுறமாய் ஓட்டு போவார். நாம் ஐயோ இடதுபுறம் போப்பா என்று சொல்லுவோம். That is why Indian driving license is not at all valid in the Gulf country. ஆகவேதான் இந்திய தேசத்தில் எடுக்கிற ஓட்டுநர் உரிமம் என்பது மேலை நாடுகளிலே ஒத்துக்கொள்ளப்படுவதில்லை. In India, you can get a driving license without going for driving test. இந்திய தேசத்திலே ஓட்டுநர் உரிமம் பெற வேண்டுமானால் ஓட்டுகிற அந்த ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆபீஸுக்கு போகாமலே உரிமம் எடுத்துக்கொள்ளலாம். But in Gulf, normally you do 4 or 5 tests. So they call, the moment somebody gets a driving license in the Gulf nations, they say you got PhD. ஆனால் அரபு நாடுகளிலே ஓட்டுநர் உரிமம் பெற வேண்டுமானால் குறைந்தபட்சம் 4 அல்லது 5 பரீட்சைகளுக்கு அவர்கள் போக வேண்டும். அந்த அவிதமாய் அவர்கள் வெற்றி பெற்று அவர்களுக்கு உரிமம் கிடைத்து விட்டால் ஏதோ PhD பட்டம் பெற்றது போல. Now we are similar to UK. நாம் இங்கிலாந்து நாட்டை போல நாம் நடக்கிறோம். Traffic rules in India and England are very similar. இங்கிலாந்து நாட்டிலும் இந்திய தேசத்திலும் இந்த ஓட்டுகிற இந்த போக்குவரத்து விதிகள் எல்லாம் பொதுவானவை. Because we were under the British colonial rule for many years. ஏனென்றால் अनेक ஆண்டுகள் இங்கிலாந்து நாட்டின் ஆதிக்கத்தில் நாம் வாழ்ந்து வந்தோம். So keep left. It's all embedded in our mind. ஆகவே இடதுபுறமாய் போக வேண்டும் என்பது நம்முடைய மனதிலே ஆழ பதிந்த ஒன்று. So when you go from here in search of a job to Gulf, you should unlearn India and learn Gulf. ஆகவே இங்கிருந்து அரபு நாடுகளுக்கு வேலைக்கு நாம் செல்வோமானால் இந்திய தேசத்தில் கற்றுக்கொண்ட இந்த ஒழுங்கை நாம் களைந்து விட்டு அந்த தேசத்தில் என்ன ஒழுங்கு உண்டோ அதை கற்றுக்கொள்ள வேண்டும். For this aspect of customs or cultures, I am going to give you 12 examples. இந்த கலாச்சாரத்தினுடைய இடைவெளியை குறித்த எடுத்துக்காட்டுகள் உங்களை விளங்கிக் கொள்வதற்காக ஒரு 12 சொல்ல விரும்புகிறேன். Now these are all laying of foundations. I am taking you step by step to build up the superstructure. இந்த மேல் கட்டிடத்தை கட்டுவதற்கு முன்னதாக இவைகள் எல்லாம்
நான் உங்களோடு சொல்லுகிற இந்த குறிப்புகள் எல்லாம் அஸ்திபாரமானவைகள். ஆகவே இதை நீங்கள் படிப்படியாக என்னோடு கடந்து வாருங்கள். To the extent you follow what I say on the first day and the second day, to that extent you can appreciate what I have to say on the third, fourth and the final day. இன்றைக்கும் நாளை தினத்தில் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களை எந்த அளவுக்கு நீங்கள் விளங்கிக் கொண்டு அதை நீங்கள் பின்பற்றி வருகிறீர்களோ அதை பொறுத்து தான் 3ஆம் 4ஆம் நாட்களில் நான் கற்றுக் கொடுக்க போகிறவைகள் உங்களுக்கு லகுவாயிருக்கும், புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்.